மாரி செல்வராஜ் இப்போ எடுத்த படம் மட்டும் இல்லை, 5 படமே வந்து ஜாதி ரீதியான படம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஜாதி வன்மத்தோட ஜாதி வெறியோடு எடுக்கிற படம் தான் மாரி செல்வராஜ் எடுக்கிற படம் அனைத்துமே. நான் பார்க்குறேன் என்னோட கண்ணோட்டத்தில். ஏன்னா ஒரு நிமிஷம், தேவர் மகன் வந்துச்சுன்னா தேவர் சமுதாயத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளுக்கும், அதே சரி சின்ன கவுண்டர் இருந்தால் கவுண்டருக்கும் இன்னொரு கவுண்டருக்கும் சண்டை பிரச்சனைகள் தான் எடுத்திருப்பாங்க. ஜாதி பெருமை பேசியிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. யாரையும் தாழ்த்தியோ யாரையும் வந்து அந்த நடைமுறையில் அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்தாங்க. அதை அப்படியே காமிச்சாங்க. இப்போ சொல்கிறார் இல்லையா மாரி செல்வராஜ் அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க, இப்போ இந்த காலகட்டத்தில் யாரும் இல்லை. இப்போ பைசன் திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு ஜாதிய வன்மத்தோடு எடுத்த படம் தான் நான் சொல்லுவேன். எப்படி சொல்கிறேன்னா, டைலாக்லேயே பார்த்தீங்கன்னா அவர் சார்ந்த சமுதாயத்தை சார்ந்த பசுபதி பாண்டியன் அப்படிங்கிற ஒரு நபர் கேரக்டர் தான் பாண்டியராஜா. அவருக்கு வந்து அவர் அந்த அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு எடுத்தோடனே ஒரு ஹோட்டலில் 2 பேர்த்த வெட்டி கொள்கிறாங்க. வெட்டி கொண்டோனையுமே ஹீரோ போய் ஒரு இடத்துல கோர்ட்டு இதில் உட்காந்துட்டு அப்பாட்ட என்ன சொல்கிறார், நீ நல்லவர்னு சொன்னியப்பா, ஆனால் அவர் 2 கொலை பண்ணாருன்னு சொல்கிறார்.